இதுக்கு மேலே வேறு என்ன தாங்க பண்ணணும்? இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இவ்வளோ டேலண்ட்டை ஒரே சேனலில் அப்லோட் பண்ணியும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை அப்படின்னா அது யூடியூபோடைய ஃபால்ட்டா இல்லை வேறு என்ன அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஒன்றுமே இல்லாத வீடியோஸ் எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸு, மில்லியன்ஸ் ஆஃப் ஷேர்ஸு, அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸு. ஆனால் நான் பார்க்குறேன் சீரியஸில் நிறைய பேர் அவங்களோட ஓன் டேலண்ட்டை, ஒரு ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், அண்ட் ஒரு வில்லேஜ் விலாகாக இருக்கட்டும், ட்ராவல் விலாகாக இருக்கட்டும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணி போடுறாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து அது எல்லாமே தேவை கிடையாது. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாமரஸாக ஒரு ட்ரெஸ் போட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்லோமோவில் ஒரு வாக் போனால் அதுக்கு அவ்வளோ லைக் போடுவோம். அதை அவ்வளோ டைம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம நிறைய காசு வந்து சேர்த்து கொடுக்கணும். நம்ம பார்க்குறது மூலயமா இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து நிறைய வந்துட்டு ஏர்ன் பண்ணி அவங்க ஒரு மேலே போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கப்பட்டவங்களுக்கே தான் நம்ம திருப்பி எடுத்து கொடுப்போம். ஜஸ்ட் திங்க் about it guys. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இது எல்லாமே ஒருத்தருடைய உழைப்பையும் ஒருத்தருடைய ஹார்ட் ஒர்க்கையும் ஒருத்தரோட டேலண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா அண்ட் டேலண்ட் இருக்கவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால தான் நிறைய அன்வான்ட் பர்சன்ஸ் இப்போ சோஷியல் மீடியாஸில் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி யோசித்து நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன ஒரு சப்போர்ட் அண்ட் வந்துட்டு ஒரு லைக், ஷேர் கூட உங்களுடைய வேல்யூபிள் ஒரு விஷயமாக தான் இருக்கணும். அது நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சும்மா போகிற போக்கில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா உண்மையாக உழைக்கிறவங்களுக்கும் உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஊதியமே இல்லாமல் போயிடும். ஸோ யோசித்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுங்கள். என்னடா ஒரு வீடியோக்காக இவ்வளோ பேசுகிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்மளோட ஓன் டிசைனிங் தான். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம்.